முத்துராமலிங்க தேவனாகிய நான் என் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தேன். இரு தரப்புக்கும் அமைதிதான் தேவை என்று சொன்னேன். அப்போது இமானுவேல் சேகரன் என்ற இளைஞர் அங்கே இருந்தார். அவர் ஒரு காங்கிரஸ்காரர். அரசியல் ரீதியாக எனக்கும் காங்கிரஸுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. அங்கு இயல்பான அரசியல் உரையாடல் நிகழ்ந்தது. பேச்சுவார்த்தை முடிந்து நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். முத்துராமலிங்க தேவரைய நான் கிளம்பிய மறுநாள் செப்டம்பர் 11ஆம் நாள் இமானுவேல் சேகரன் பல கயவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார். முத்துராமலிங்க தேவனாய நான் இந்த செய்தியை கேட்டு துடித்தேன். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கும் நான் எப்படி ஒரு கொலையை ஆதரிப்பேன்? எப்படி அதற்கு தூண்டுகோலாக இருப்பேன்? ஆனால் இங்கேதான் அரசியல் நயவஞ்சகம் வேலை செய்தது. முத்துராமலிங்க தேவனாகிய என் அரசியல் வளர்ச்சியை கண்டு அஞ்சியவர்கள், குறிப்பாக ஆளும் காங்கிரஸ் கட்சி என் மீது பழி சுமத்த துடித்தது. முத்துராமலிங்க தேவரை வீழ்த்த அவரை கொலையில் சிக்க வைக்க வேண்டும்.